எல்லாருக்கும் பிடிச்சமான எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலாஸ் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். 2 ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ வந்து 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 3 கிராம்பு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, பட்டை இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்கேன். அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ எல்லாம் பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிட்டு இந்த மசாலாஸ் எல்லாம் ஆற விடலாம். ஏன்னா இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மீன் டைம் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் வந்து மண்சட்டியில் ஊற்றி நல்லா காய விடுங்க. இது காஞ்ச உடனே குட்டி குட்டி கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கு. இது வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து மசாலாஸ் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வடகம் போட்டு பொரிய விடலாம். பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். நான் 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு. உங்களுக்கு வேணால் நீங்கள் புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல, எனக்கு தக்காளி போதுன்ட்டு. எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம். இதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்த பிறகு 2 ஸ்பூன் பட்டை மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் 3 போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து வதக்கி வச்ச கத்திரிக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி வந்து அந்த மிக்ஸி ஜாரில் அந்த மசாலாஸ் இருக்குல்ல, அதையே வச்சு நல்லா கழுவி இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி மூடி போட்டு 10 நிமிஷம் அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். நம்ம கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு பிளேட்டிங் பண்ணி சுடு சுடு சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.